சொந்தத்தில் திருமணம் பார்த்திங்கன்னா, இப்போ திருமணம் அப்படிங்கிறது ஆயங்காலத்து பயிர். நிறைய இப்போ பிரத்தியில் தான் நடக்குது. சொந்தத்தில் குறைஞ்சிக்கிட்டே வருது. ஒரு காலத்தில் அத்தை பையன், மாமா பையன், அத்தை பொண்ணு, மாமா பொண்ணு இவர்களுக்குள்ளத்தான் திருமணம் நடந்தது. இப்பொழுது அந்த முறை ரொம்ப குறைஞ்சி வெளியே உள்ளவங்களுக்கு தான் திருமணம் பிரத்தியில்லைன்னு சொல்லுவோம். அதுபாடு தான் திருமணம் நடக்குது. சொந்தத்தில் ஏன் திருமணம் குறைஞ்சிருக்கு அப்படின்னாக்கா, சில குறிப்பிட்ட கிரகங்களுடைய காரணம். புதன் சுக்கிரன் எங்கே இருக்குது? மேஷம் விருச்சிகத்தில் இருக்கா? அது மாதிரி பார்க்கணும். அது குறிப்பிட்ட விஷயம் கிரகங்கள் எந்த இடத்துல சஞ்சாரம் பண்ணுது, கோச்சாரத்திலும் தசாபுத்தியிலும் எங்கே அமர்ந்திருக்குது, எங்கே ஆட்சி உச்சம் பெற்றிருக்கு, அந்த கிரகங்களை பார்க்கக்கூடிய கிரகங்கள் எது? இதை வச்சு பார்க்கும்பொழுது சொந்தத்தில் தான் திருமணம் அப்படின்னு அடித்து சொல்லிடலாம். சில பேருக்கு சொந்தத்தில் கிடையாது, பிரத்தியில் தான் திருமணம். இப்போ ஜாதகம் பார்க்க வராங்க, திருமண பொருத்தம் பார்க்குறாங்க, அவங்கள்ட்டையும் நாங்கள் சொல்கிறோம், இது இப்படி தான் நடக்கும். ஒரு பையன் காதலிக்கிறானா அது ஜாதகத்தில் வந்துடும். கிரகங்களுடைய அந்த கோச்சாரத்தில் கிரகங்களுடைய பார்வைகளை வச்சு இந்த பையன் காதல் திருமணம் தான் நடக்கும். இல்லைன்னா எவ்வளவு வந்தாலும் அந்த பையன் அப்பா அம்மா பார்க்குற கல்யாணம் தான் நடத்துவான், காதல் திருமணம் செய்ய மாட்டான். இதையும் எங்கள் ஜாதகத்தில் தாராளமாக நல்ல ஜோதிடர்கள் சொல்ல முடியும். எல்லா உங்களுடைய வாழ்க்கையினுடைய அத்தனை விஷயங்களும் அந்த ஜாதகத்திற்குள்ளே ஒளிந்து கிடக்குது. ஜாதகம் என்பது ரகசியம். உங்களுடைய ரகசியம் முழுவதும் உங்கள் ஜாதகத்தில் இருக்குது. அதனால் சொந்தம் திருமணமாக பிரத்தியா என்பது பார்த்து அதன்படி நீங்கள் வரன் பார்த்தீங்கன்னா பிள்ளைகள் ரொம்ப காலம் ரொம்ப சந்தோஷமாக நல்ல குழந்தை குட்டிகளோடு ஆனந்தமாக வாழ்வாங்க. அவர்களுக்கு எது ஒத்து வரும்னு பார்த்து அதை திருமணம் செய்யணும். இதுதான் பெற்றோர்களுடைய கடமை. சரிங்களா? சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வணக்கம்.